கஞ்சிக்கே வழி இல்லாத தாய், ஆனா தன் பிள்ளையை எச்சி பொறுக்க விட மாட்டேன் என்கிறாள். இது ஒரு தாயோட தன்மான சிறுகதை. திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய 2 குழந்தைகள். இந்த கதையில வர ஒரு காட்சி தான் இது. கதையை உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருப்பது உங்கள் செம்மை உமா. அடித்தட்டு மக்களின் அவல நிலையை அழகாக எழுதியிருக்கும் இந்த கதை இப்படி தான் தொடங்குது. பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, டாக்டருங்க, வக்கீலுங்க எல்லாருமே அந்த தெருவில் தான் இருந்தாங்க. முதல்ல சிகப்பி அந்த தெருவுக்கு வரும்போது ஒருத்தர் கூட அவளை சேர்த்துக்கவே இல்லை. ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டு திண்ணையில் அவள் போய் உட்காரும்போதும் அவளையும் அவளுடைய பிள்ளையையும் விரட்டி விட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு மாட்டு கொட்டகையில் தான் சிகப்பியும் அவளுடைய மகன் சோனையாவும் அடைக்கலம் புகுந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த தெருவில் இருந்த ஒரு அம்மா தன்னோட வீட்டு பக்கத்தில் இருந்த மாட்டு கொட்டகையில் சிகப்பி தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் ஒரு ரிட்டையர்டான கவர்மெண்ட் ஆஃபீஸர். மழையிலையும் வெயில்லையும் அந்த மாட்டு கொட்டகை தான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. அதனால் அந்த கொட்டகையை தினமும் அவள் நல்லா சுத்தம் செய்வாள். ஆனால் அதை சுத்தம் செய்கிறதுக்காக அவள் அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்க மாட்டாள். அவள் தங்கி இருக்கிற இடத்த அவள் சுத்தம் செஞ்சுக்கிறா, அதுக்கு போய் யாராவது காசு தருவாங்களா அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற ஐயா அவங்க மனைவி கிட்ட அடிக்கடி சொல்லுவார். சிகப்பியை பார்த்தா அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பகலெல்லாம் பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த தெருக்கோடியில் இருக்கிற ஒரு விறகு கடையில் உட்காந்துருப்பா சிகப்பி. யாராவது விறகு சுமக்க சொன்னாங்கன்னா உடனே பிள்ளைய இறக்கி ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு ஒரு காலனா முறுக்கு வாங்கி அவன் கையில் கொடுத்துட்டு, ஐயா இங்கேயே உட்காந்துருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு விறகை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஓட்டமாக ஓடுவாள். சோனையாவும் கையில் இருக்கிற முறுக்கை திங்காமல் அவள் வரும் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். தாய் திரும்பி வரதை பார்த்ததும் தான் அவன் சிரிப்பான். ஓடி வந்து பிள்ளைய தூக்கி முத்தமிடுவா சிகப்பி. தன்னோட கையில் இருந்த முறுக்கை தாயோட வாயில் வைப்பான் சோனையன். அவள் கொஞ்சமாக கடிச்சிக்கிட்டு மறுபடியும் அவன் வாயில் வச்சு நீ தின்னுடாயா அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவன் திம்பான். விறகு சுமக்க யாரும் கூப்பிடலைன்னா கடை தெருவுக்கு போய் தானியங்களை புடைச்சி கொடுப்பான். அந்த தெருவோட மூளையில் ஒரு மரம் இருக்கும். சாயங்காலம் அந்த மரத்துக்கு கீழே 3 கற்களை சேர்த்து வச்சு அடுப்பு மூட்டி சோறாக்கி தானும் சாப்பிட்டு தன்னுடைய மகனுக்கும் ஊட்டுவா. சாப்பிட்டதும் அந்த மாட்டு கொட்டகையில் 2 பேரும் போய் படுத்து தூங்குவாங்க. அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் அவள் வேலை செய்வாள். வேலை செஞ்சதுக்கு கூலியும் வாங்கிப்பா. ஆனால் தான் தங்கி இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சால் அந்த அம்மா காசு கொடுத்தாலும் வாங்கிக்கவே மாட்டாள். அவள் செய்கிற வேலைக்காக மீந்து போன சோறும் குழம்பும் அந்த அம்மா அவளுக்கு தருவாங்க. அந்த அம்மா வீட்டில் அவளாக கேட்டு வாங்கிக்கிறது ஒன்று தான். அது சோறு வடித்த கஞ்சி மட்டும்தான். அந்த வடித்த கஞ்சியை குடித்தா அவளுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அது ஏன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு கிராமத்திலேருந்து நெல் வருது, நல்ல வீட்டு அரிசி. பச்சரிசி கஞ்சி மணக்கும், அவளுக்கு அதை குடிக்க குடிக்க இனிக்கும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் 10-11 மணிக்கு அந்த அம்மா வீட்டு வாசப்படியில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து நின்றுடுவா சிகப்பி. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான். அந்த வீட்டையா திண்ணையில் ஈசி சேரில் சாய்ந்து உக்காந்துருக்காரு. கையில் உள்ள விசிறி லேசாக அசையுது. அங்கே பாத்திரத்தோட சத்தம் கேட்கவே அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. அடியே, நீ தத்து எடுத்த பொண்ணு வந்திருக்கா, வந்து பாரு அப்படின்னு தன்னோட மனைவியை கூப்பிடுறாரு அந்த ஐயா. சிகப்பியை அந்த ஐயாவுக்கு ஏன் பிடிக்காதுன்னா, சிகப்பி மேலே அந்த அம்மா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதுக்காகவே சிகப்பியை அவருக்கு பிடிக்காது. தன்னோட வெறுப்பை எப்படி எல்லாமோ அவகிட்ட காட்டியிருக்காரு. என்னடா பயல, வயசு 4ஆவது, இன்னமும் அம்மா இடுப்பை விட்டு இறங்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் சவாரி தானா, நாளைக்கு நீ நடந்து வரலன்னா உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு வேடிக்கை பேசுகிறாரு. சிகப்பிக்கு தன்னோட பிள்ளைய ஐயா கொஞ்சிட்டாருன்னு நினைப்பு. மகிழ்ச்சி தாங்காமல் சோனையாவுக்கு முத்தம் கொடுக்குறா. அந்த ஐயாவோட மனைவி சோறு வடித்த கஞ்சியில் உப்பை போட்டு கலக்கிக்கிட்டு உள்ளே இருந்து வராங்க. திண்ணை ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருக்கா சிகப்பி. கையில் வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் கஞ்சியை ஊற்றும் போது ஈசி சேரில் சாய்ந்து உட்கார்ந்துருந்த அந்த ஐயா நிமிந்து உத்து கவனிக்கிறாரு. அந்த கஞ்சியிலேருந்து ஒரு பருக்க சோறு கூட விழக்கூடாது. அப்படி விழுந்தது தெரிஞ்சால் அந்த அம்மாவுடைய குலத்தையே தோண்டி எடுத்து திட்ட ஆரம்பிச்சிடுவார். அந்த கஞ்சி தண்ணிக்கு கூட வக்கு இல்லாமல் அந்த அம்மாவுடைய அப்பன் இருந்த இருப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார். என்னடி அது டொடக்குன்னு ஏதோ விழுது அப்படின்னு புருவத்தை தூக்குறாரு அந்த ஐயா. அந்த அம்மாவுக்கு எரிச்சலாக இருக்குது. அவரை திட்ட முடியாமல் சிகப்பியை திட்டுறாங்க. இந்த வீட்டு சோறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொட்டிட்டேன்ல, ஐயா கிட்ட கொண்டு போய் காட்டு, கையை விட்டு தொழாவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோவாயை தோளில் இடிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே சிகப்பி, அது ஒன்றும் இல்லை சாமி, வெறும் கஞ்சியில் இருந்த ஆடை அப்படின்னு சொல்லிட்டு
விரலால் அதை எடுத்து கீழே தூக்கி எறிகிறா. அதை போய் எரிஞ்சிட்டியே, அதில் தான் விட்டமின் பி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி அப்படின்னு கஞ்சி பாத்திரத்தோடு நகர்ந்து போகிறா சிவப்பி. அவள் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஐயா வாயில் இப்படி முணுமுணுத்துக்கிறாரு. கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு என்ன தெம்பாக இருக்கா, சத்தெல்லாம் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டு அம்மாவை கூப்பிடுறாரு. அடியே, இனிமேல் சோத்தை வடிக்காத, அப்படியே பொங்கிடு, அதில் தான் சத்தெல்லாம் இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற சத்தே போதும் அப்படின்னு உள்ளேருந்து அந்த அம்மா குரல் கொடுக்குறாங்க. அவங்க எத்தனை முறை இந்த மாதிரி குரல் கொடுத்தாலும் உலகத்தில் இருக்கிற சத்தெல்லாம் தான் வீட்டு கஞ்சி தண்ணியில் தான் இருக்கிறதா அந்த ஐயாவுக்கு தோணும். கையில் பிள்ளையோட ராமநாதபுரம் ஜில்லாவிலேருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக மதுரை வந்தவ தான் சிகப்பி. பேரு தான் அவளுக்கு சிகப்பி, ஆனால் கருத்த உடம்புக்காரி. அவளோட உடல் வனப்பு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அவள் கையில் ஒரு முறை இருந்தால் அந்த புளியை விரட்டின மரத்தி இவதான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போ முறை இருக்குது, அதை வச்சு தானியங்களை புடைச்சி தன்னோட பசியை விரட்டிக்கிறான். அவளுடைய புருஷன் கருப்பையா மாதிரியே சோனையை இருந்ததால் அவளுக்கு அவன் மேலே கொள்ள பிரியும். 6 மாதத்துக்கு முன்னால் இடுப்பில் குழந்தையோட அவளை இங்கே தனியாக விட்டுட்டு வடக்கு சீமைக்கு போய் வேலை பார்த்துட்டு வரேன்னு சொன்ன அவள் புருஷன் கருப்பையா இன்னும் வந்த பாடில்லை. எப்படியோ கூலிக்கு விறகு சுமந்து தானியங்களை புடைச்சி தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்றது தான் அவளுடைய மகத்தான சாதனை. அன்றைக்கி அந்த வீட்டு ஐயாவுக்கு பிறந்த நாள். வீட்டில் விசேஷன்றதால விருந்தினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. உள்ளே எல்லாருக்கும் பந்தி நடந்துட்டு இருந்தது. அதனால் சிகப்பி கஞ்சிக்காக காத்துக்கிட்டு இருந்தான். சோனையா பசியால் துடிக்கிறான். அதனால் அவனுக்கு பராக்கு காட்டி விளையாடிட்டு இருந்தா. மாட்டு கொட்டகை ஓரமாக இருந்த ஒரு மரத்து நிழலில் உட்கார்ந்துருந்தா சிகப்பி. ஏல, உங்கள் ஐயா எங்கலை அப்படின்னு மகனோட தாடையை பிடிச்சு கொஞ்சினான். அவன் ஐயா போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். எப்போல வரும் உங்கள் ஐயா அப்படின்னு கேட்டதும் மடியிலேருந்து இறங்கி தெரு நடுவில் போய் நின்றுக்கிட்டு 2 பக்கமும் மாறி மாறி பார்த்துட்டு வந்து, அத்தா ஐயா காணும் அப்படின்னு 2 கைகளையும் விரித்து காட்டுறான். அவனோட முகத்தில் ஏமாற்றம் தெரிஞ்சுது. அதை பார்த்ததும் சிகப்பிக்கு கண்கள் கலங்கிடுச்சு. ஐயா நாளைக்கு வந்துடும், வரும்போது உனக்கு முட்டாயி முறுக்கு புது சட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுக்கும், அப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு மகன்கிட்ட சொல்லும்போதே அவளுடைய குரல் தழுதழுக்குது. கலங்கின கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியே வருது. மகனை அணைத்து முத்தம் கொடுக்கும்போது அவன் முகத்திலேயே கண்ணீரையும் தொடச்சிக்கிறான். அதே சமயத்தில் அந்த ஐயா வீட்டு வாசலில் சாப்பிட்ட எச்சில் இலை விழற சத்தம் கேட்குது. அதை கேட்டதும் ஆத்தா கஞ்சி கஞ்சி அப்படின்னு குழந்தை பறக்கிறான். மகனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கையில் பாத்திரத்தோடு போய் நிற்கிறான். அந்த வீட்டு ஐயா அப்போ தான் சாப்பாடு முடிந்து திண்ணையில் வந்து ஈசி சேரில் சாய்ந்து உட்காந்து ஏப்பம் விடுறாரு. சிகப்பி அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, என்ன சிகப்பி அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு விசேஷங்களா சாமி? அவள் சாதாரணமாக உபச்சாரத்துக்கு தான் கேட்டான். என்னத்த விசேஷமோ போ, ஊரில் இருந்து பொண்ணு வந்திருக்கால அதான் அப்படின்னு சிரிக்கிறாரு. எங்கே இவளுக்கு ஏதாவது தர வேண்டி இருக்குமோ அப்படின்ற பயத்தில் பூசி மொழுகிறாரு. யாரு, சிகப்பியா அப்படின்னு அம்மாவுடைய குரல் மட்டும் உள்ளே இருந்து கேட்குது. ஆமாங்கன்னு சொல்கிறா. கொஞ்சம் சந்து வழியாக பின்பக்கம் வாயேன், உன்னை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கிணத்துலேருந்து 2 வாளி தண்ணி இறைச்சி குடிக்கிறியா? சாப்பிட்டவங்களுக்கு கை கழுவ கூட தண்ணி இல்லை, சீக்கிரம் வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இடுப்பில் இருந்த குழந்தையோட உள்ளே போகிற சிகப்பியை பார்த்த அந்த ஐயா, இடுப்பை விட்டு கீழே இறங்காமல் உன் உசுரை வாங்குது பாரு சனியை, அதை இறக்கி விட்டுட்டு போ அப்படின்னு திட்டுறாரு. குழந்தைய இறக்கி மர நிழலில் உட்கார வச்சுட்டு, ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணி அடித்து ஊற்றிட்டு வாரேன், அழுவாமல் குந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முத்தம் கொஞ்சிரா சிகப்பி. சரின்னு சமத்தான் தரையில் உட்காந்துக்கிட்டான் சிறுவன். சந்து வழியாக போகும்போது மகனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவனும் பதிலுக்கு சிரிக்கிறான். பையன் அழாமல் அடம்பிடிக்காமல் இருந்ததில் அந்த ஐயாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான், கொஞ்சம் ஆத்திரம்னு கூட சொல்லலாம். அப்போது உள்ளேருந்து அழுதுகிட்டே ஐயாவுடைய 4 வயது பேரன் வெளியே வரான். ஏண்டா கண்ணு அழுற, இப்படி வா மடியில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு பேரனை கூப்பிட்றாரு. மாட்டேன் போ அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான் அவன். அம்மா சாப்பிட்றாடா, நீ சமத்து தானே, அதை பாரு அந்த பையனை, அவன் என்ன உன்னை மாதிரி அழறானா அப்படின்னு சோனையாவை காட்டுறாரு அந்த ஐயா. சோனையா கையை தட்டிக்கிட்டு ஐயாவோட பேரனை பார்த்து சிரிக்கிறான். அப்போ ஐயாவுடைய பேரன் காலை உதச்சிக்கிட்டு அழறான். தன்னோட பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்ட போய் தன் பேரன் அவனுக்கு வேடிக்கையானதில் ஆத்திரம் அவருக்கு. ஏண்டா சிரிக்கிற, அப்படியே போட்டேன்னா விளையாட்டாக கண்டித்து எரிச்சலை தீர்த்துக்கிறாரு. அந்த பையன்தான் அசடு, அவனை நல்லா அடிக்கலாமா அப்படின்னு பேரன்கிட்ட சொல்கிறாரு.
ஆனால் அவன் அதுக்கெல்லாம் அசந்தவன் கிடையாது. அவர் பேச்சை காதுலேயே வாங்காமல் கத்திக்கிட்டே இருக்கான். ஆமாம், உங்கள் பேரனை விட அசடு இந்த உலகத்தில் இருக்கானா? இவனை தான் நல்லா உதைக்கணும் அப்படின்னு எச்சிலையை தெருவில் கொண்டு போய் போட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து, சனியனை கத்தி உயிரை வாங்காத அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிறா ஐயாவோட பொண்ணு. ஏம்மா, சரியாக சாப்பிட்லையா? இப்படி யாராவது வேஸ்ட் பண்ணுவாங்களா? அந்த எச்சிலையில் கிடந்த ஜாங்கிரியை பார்த்துக்கிட்டே கேட்குறாரு. எங்கே இந்த சனி என்னை சாப்பிட விட்டாதானே அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி, அவனை கத்தாத, அவனுக்கு ஒரு ஜாங்கிரியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சோனையாவை பார்க்குறாரு. ஏண்டா பையல, உனக்கு ஜாங்கிரி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. சோனையாவுக்கு ஒன்றுமே புரியல. மிட்டாயிடா, மிட்டாயி, மிட்டாய் வேணுமா? மிட்டாயின்னு சொன்னதும் தான் பையனுக்கு புரியுது. சந்தோஷத்தோட தலையை ஆட்டிக்கிட்டே எழுந்து அவர்கிட்ட வரான். அதோ அதான் மிட்டாயி, போய் எடுத்துக்கோ அப்படின்னு எச்சிலையிலேயே காட்டுறாரு. சோனையா தன்னோட பிஞ்சு கையால் எச்சிலையில் கிடக்கிற அந்த துண்டு ஜாங்கிரியை எடுக்கிறான். தின்னு பாருடா, இனிக்கும். நாக்க சப்பு கொட்டி ஆசை மூட்டுறாரு. அவன் ஜாங்கிரி எடுத்து வாயில் வச்சு சுவைக்கிறான். அந்த கன நேரத்தில் எலை போடல, கீழே போடு அப்படின்னு கத்திக்கிட்டே சந்திலிருந்து ஓடி வரா சிகப்பி. அவன் கையில் இருந்த ஜாங்கிரியை தட்டி விட்டுட்டு, துப்புல துப்பு, தூத்து அப்படின்னு தலையில் நறுக்குன்னு கொட்டுறா. அவன் பிளந்த வாய்க்குள்ளே விரலை விட்டு அந்த ஜாங்கிரியை தோண்டி வழுத்தி எடுத்து கீழே எறிகிறா. நான் எலும்பு முறிச்சு கஞ்சி ஊற்றுறேன், நீ எச்சி பொறிக்கிறியா அப்படின்னு முதுகிலேயே அறையிறா. குழந்தைய அடிக்காத சிகப்பி அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. இல்லை சாமி, நாங்கள் இல்லாத ஏழைங்க தான். இப்போவே கண்டி காட்டி நாளைக்கு எச்சி பொறிக்கையாகவே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் இருந்த சோனையாவின் முகத்தை துடைக்கிறா. இனிமேல் எச்சிலெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு அழுவுற அவனை சமாதானப்படுத்துகிறா. பையன் விம்மிக்கிட்டே ஐயாவை காட்டுறான். சாமி, சாமி தான் எடுத்து திங்க சொல்லிச்சு அப்படின்னு அழுகுறான். சிவப்பிக்கு உடம்பெல்லாம் பதைக்குது. கண்கள் சிவக்க ஐயாவை பார்க்குறா. ஏன் சாமி, உங்கள் பிள்ளையாக இருந்தால் அப்படி சொல்லுவீங்களா? உங்கள் எச்சி வசதியாக இருந்தால் உங்களோட, என் பையனுக்கு ஏது தரணும் அப்படின்னு அழுகையோட கோவமாக கேட்குறா. என்னடி அங்கே சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு பாத்திரத்தில் கஞ்சி தண்ணியை கொண்டு வராங்க அந்த அம்மா. நீயே பாருமா, என் மூட்டு பிள்ளைக்கு எச்சி திங்க பழகி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிறா. சிகப்பி, நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு ஒரு பச்சை குழந்தை. நீ உன் குழந்தைய அடிக்கிற, நான் என்ன பண்ணுறது? அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஐயா, நான் தான் அவனை எடுத்து திங்க சொன்னேன்னு சொல்கிறிய, நான் சொன்னதை நீ பாத்தியா அப்படின்னு எழுந்து வராரு. என் மவன் வரவனுக்கு பிறந்தவன், பொய் சொல்ல மாட்டான் சாமி ஆக்ரோஷத்தோடு சொல்கிறா சிவப்பி. அதை பார்த்து அந்த ஐயா அசந்து போகிறாரு. ஆமாம், சொன்னேன்னு தான் வச்சுக்கியேன். எங்கள் வீட்டு எச்சி கஞ்சியை தினமும் குடிக்கிறியே, அது மட்டும் எச்சி இல்லையா? அதுவும் எச்சி தான், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. இந்தாங்க சாமி உங்கள் எச்சி கஞ்சி, நீங்களே குடிங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த கஞ்சியை சாய்ச்சிட்டு மகனை தூக்கி இடுப்பில் பொத்துன்னு வச்சுக்கிட்டு வேக வேகமாக அங்கேருந்து நடக்கிறா சிகப்பி. இந்த சம்பவத்தை பார்த்து மனம் பொறுக்காம, எல்லாம் என் கருமம், என் கருமம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க அந்த அம்மா. பின்பக்க தோட்டத்தில் தொட்டி நிறைய சிவப்பி கை வலிக்க கிணத்துலேருந்து இழுத்து ஊற்றின தண்ணி நிறைஞ்சி இருந்தது. பக்கத்தில் பாத்திரம் நிறைய அவளுக்காக எடுத்து வச்சிருந்த சோறும் குழம்பும் இருந்துச்சு. அதை பார்த்து அந்த அம்மாவுக்கு கண்கள் கலங்கிடுச்சு. பாத்தியாடி, நம்ம வீட்டு கஞ்சியை குடித்த கொழுப்பு, இனிமே அவளுக்கு கஞ்சி கிஞ்சின்னு ஊற்றுன உன்னை அவ்வளோதான். நாளையிலேருந்து சாப்பாட்டை வடிக்காத, அப்படியே பொங்கிடு, அதில் தான் சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு வழக்கமாக பாடுற பல்லவியை அந்த ஐயா அந்த அம்மா கிட்ட பாடுறாரு. இந்த முறை கொஞ்சம் கண்டிப்பாகவே சொல்கிறாரு. மறுநாள் அந்த ஐயா வீட்டில் சாப்பாடை வடித்தாங்களோ பொங்கினாங்களோ தெரியாது. ஆனால் வழக்கமாக கஞ்சி வாங்குகிற சிகப்பியை மட்டும் காணலை. மறுநாள் என்ன, அதுக்கு பிறகு ஒரு நாளும் அவளை அந்த தெருவில் பார்க்கவே முடியல. முற்றும். ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த கதையை நான் படித்து முடித்தேன். கேட்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதையோட முடிவில் உங்ககிட்ட நான் வேறு என்ன கேட்க போகிறேன்? கதை எப்படி இருந்தது அப்படின்ற உங்கள் கமெண்ட், அவ்வளவுதான். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் செம்மை உமா.